எலான் மஸ்க் பத்தின ஸ்டோரிஸ் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த ஸ்டோரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. எலான் மஸ்க் 2017ல பயங்கர சக்சஸ்ஃபுல்லான இடத்துல தான் இருந்திருக்காரு. ஆனா அப்பயுமே இந்த டெஸ்லா மாடல் 3 காரை லான்ச் பண்றதுக்கு முன்னாடி டெஸ்லா நிறுவனத்தை வந்து அவர் ரன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. சரியா எம்ப்ளாய்ஸ்க்கு salary கொடுக்க முடியல, அது ப்ராஃபிட்டே தரல அப்படின்னு சொல்லி பயங்கர அப்செட்ல இருந்திருக்காரு. அப்போ பேசாம அந்த கம்பெனி நம்ம வேற ஒருத்தர் கை மாத்தி விட்டுறலாம், இதனால நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும், அதை வச்சு நம்ம மத்த பிசினஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அப்போ ஆப்பிளோட சிஓ இருந்த டிம் குக்க போய் மீட் பண்றதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு. இப்போ டெஸ்லாவோட மொத்த வேல்யூஷன்ல 10ல 1 மடங்கு அந்த ரேட்டுக்கு தான் அவர் வந்து விலை பேச போயிருக்காரு. அந்த ரேட்டை கொடுங்க, டெஸ்லா உங்களுக்கு கை மாத்தி விட்டுறேன் அப்படின்னு கேட்க போனப்போ அவர் அப்போ எலான் மஸ்க் வாண்டா அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் கடைசி வரைக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கவே இல்லை. ஆனா எலான் மஸ்க் என்ன பண்ணிருக்காருன்னா, அதை ஒரு சகுனமா எடுத்துக்காம ஜஸ்ட் கீப் கோயிங் அப்படின்ற மாதிரி அவர் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா டெஸ்லா மாடல் 3 லான்ச் பண்றாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஹிஸ்டரி. எலான் மஸ்க் உடைய வாழ்க்கையை தரமாறுது. அதுக்கப்புறம் எலான் மஸ்க் உலகத்துல டாப் பணக்காரர்கள் பட்டியல வரதுக்கு டெஸ்லாவுடைய பங்களிப்பு அதிகமாவே இருந்துச்சு. ஏன்னா இப்போ டெஸ்லாவுடைய வேல்யூஷன் $850 பில்லியன். சோ இதுல ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. அன்னைக்கு ஆப்பிள் அந்த மீட்டிங் ஓகே சொல்லிருந்தாங்க அப்படின்னா நேரம் டெஸ்லா ஆப்பிள் கீழ இருந்திருக்கும், ஆப்பிள் மிகப்பெரிய வளர்ச்சி சந்திச்சிருக்கும், அந்த எலான் மஸ்க் ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் மிஸ் ஆயிருக்கும். ஆனா அங்க ஏற்பட்ட ஒரு சின்ன நிராகரிப்பு இன்னைக்கு எலான் மஸ்க் உடைய வாழ்க்கையவே புரட்டி போட்டிருக்கு. இதுதான் இங்கிலீஷ்ல ஒரு சூப்பரான கோட் சொல்லுவாங்க, ஜஸ்ட் கீப் கோயிங்.